மார்க்கு 9ஆம் அதிகாரம் 42 9ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியில் ஒருவனுக்கு இடையில் உண்டாக்கிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் தள்ளி போடுவது அவனுக்கு நலமாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவரை விசுவாசமா இருக்கிறான், ஒரு கடவுள் பற்றி உண்மையா இருக்கிறான், அவனுக்கு போய் துருபதேசம் கொடுக்கிறது. என்னத்தை ஜெபிக்கிற, என்னத்தை நீ ஆலயத்துக்கு போற, நீ அதை பண்ணு இதை பண்ணு, எவனா இடர் உண்டாக்குனா அவனை என்ன பண்ணுமா? இயந்திர கல்லை கட்டி கழுத்துல கட்டி எங்க கொண்டு போடுமா? சமுத்திரத்தை கொண்டு போடணுமா? அது அவனுக்கு நலமா இருக்குமா? இப்ப நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க, கடவுளை ஜெபம் என்ன பண்ணீங்க? பெரிய சந்தோஷம், வாய் போட்டு என்ன பண்ணீங்க? எல்லாம் வந்துட்டீங்க. இது பெரிய விசுவாசம். இதை ஒருத்தர் கெடுப்பானால் அவனை என்ன பண்ணும்? கட்டி எங்க போடணுமா? பெரிய ரகசியம். அதனால நம்மளை பார்த்து யாரும் என்ன இருக்கக்கூடாது, பின்மாறி போயிடக்கூடாது. நம்மளை பார்த்து யாருமே அவங்களா கடவுள் பிள்ளைங்கப்பா, ஜெபிக்கிற பிள்ளைங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இடம் போடுவாங்க, அம்மா அந்த இடையை பாருங்க அப்படின்னா, நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, உங்க இடையை நான் பார்க்கட்டுமா? எப்படிமா? நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, உங்க இடையை நான் பார்க்கணுமா? சொல்லு, நான் அதை வந்து பார்க்காட்டி என்ன பாருங்க. அப்ப நம்ம மேல எவ்வளவு நம்ம நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கையா நான் ஆண்டவர் ஜெபிப்பேன், ஆண்டவரே என்ன என்ன பண்ணுங்க, உண்மையா இருங்க. நான் என்ன பண்ணக்கூடாது, போய் பேசக்கூடாது, உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். அப்ப நான் அந்த ஜெபம் பண்ணி டெய்லியும் ஜெபம் பண்ணுவேன். யாருக்கு எப்படி பேசணும் கற்றுக் கொடுங்க. அப்படியே அவங்க கோபப்படுத்தினாலும் அந்த கோபத்துக்கு என்ன சாந்தமா பேசணும் கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. எடுத்தோட பதில் சொல்லக்கூடாது, நிதானமா நான் பதில் சொல்ல, எனக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் அதுக்கு உண்டான பதில ஆண்டு கொடுப்பார். அல்லேலூயா. நம்மளுக்கே தெரியும், அந்த நாணமா பேச நமக்கே தெரியும், கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். ஆண்டோட கேட்கும் போது அதுக்கு உண்டான ஆன்சரு அது எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி தெரியாதா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டியதை காட்டு, உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் ஆண்டவர். ஆண்டோட கேட்டேன்னா ஆண்டவரே சொல்லுவாரு, இன்னொன்னு உனக்கு